இன்னும் கொஞ்சம் புழு கதிரில் சாப்பிடாம இருந்திருக்கும். ஓகே, புழுவை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளத்துக்கு 15 நாளில் ஒரு மருந்தும் 35 நாளில் ஒரு மருந்து 2 மருந்து அடிச்சிடணும். அது பெருசாவது பிடிக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புழு இருக்கிறதுக்கான என்னங்கண்ணா மருந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்ளைம் இருக்குதுல்ல, சேமியா மருந்து, அது கூட வந்து வேறு ஏதாவது ஒரு மருந்து போட்டு அடிச்சுக்கலாம். அடுத்துக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரோட்ரம் டெக்னிக், அதை அடித்தா கொஞ்சம் நல்லா கேட்கும். சரிங்களா? சரிங்கண்ணா. இதில் வயலில் புழு கண்ட்ரோலு, களை கண்ட்ரோலு, களை கட்டுப்பாடாக இடைவெளி நல்லா விட்டு போட்டு தண்ணி பாசனம் நல்லா கட்டினோம் அப்படின்னா கட்டாயம் நல்ல மகசூல் எடுக்கலாங்க. எல்லா ரகத்துலையும் எடுக்கலாம். இந்த ரகத்தில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னலாம் இருக்குதுன்னு எல்லாமே வயல்லே சொன்னோம். சரிங்களா? பொழுதாகிட்டு இருக்குது, இருட்டிக்கு அதனால் டக்குன்னு முடிச்சிடும். ஒரு 5 கதிர் வெயிட் போட்டு காட்டுறாங்கன்னா சதீஷ் 80 722 79 723 பேர் பேர் எவ்வளோண்ணா வருது? 1 கிலோ 1 வருது. 1.155 1.155 வருது. அதுக்குள்ளே கணக்கு பண்ணியாச்சா? ஆஹா, கால்கட்டரை திறந்து தட்டிகிட்டு இருப்போம். ஆ அது தப்பாக போயிடுமே. வேற ஏதாவது கருத்தாக இருந்தால் வயசான காலத்தில் படம் பிடிக்கலாமா? எதை படம் பிடிக்கலாம்? முடிஞ்ச வரைக்கும் பிடிக்கும். புரியுமா? வேகமாக போவோம். என்னது ஒன்று வருவோம். அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. வேகமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அது கொஞ்சம் போட்டுன்னு ஒரு ஜனவரிக்கு அப்புறம் முன்னாடி போனதுக்கப்புறம் அதுக்கு டைம் ஒதுக்கிக்கலாமே. இப்போ டைம் செட் ஆக மாட்டாங்க. படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆயாலம் பேசினாலும் எனக்கு அவ்வளோ. நான் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்க மாட்டேன். ஊரில் எல்லார்ட்டையும் பாருங்க, மாமன்ட்ட சொல்லி மாற்றி விட சொல்லிவிடுவோம். அப்புறம் நாளைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு. கரெக்டு தானே அம்மா? கீழே கொடுத்து பாருங்க. என்னது ஒரு கணக்கு இருக்குதுல்ல அவங்களுக்கும். ஆ, அரை பைட்டு ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிடுவோம். என்ன இந்த நாய் சுற்றி சுற்றி வருது? டே இங்கே வாடா. ஓ, இது
அப்படியே தானே வரணும். அதுக்கே 27 கரெக்டாக நீங்கள் உள்ளே போகணும். வெட்டை அரைக்கும் போது கீழே போட்டுருவாங்க. திருப்பி நான் 150 155 இருந்துச்சு. 970 கிராம் கிரைண்ட் மட்டும் இருக்குது, மணி மட்டும். 180 வருது. பழமொழி என்னன்னா, தான் வயலில் 5 நிமிஷம் பார்த்தா பழமொழி பார்க்க பங்காளி வயலில் 15 நிமிஷம் பார்ப்பாங்க அப்படின்னு. அவங்க அது வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அடுத்த விஷயம். திருக்குறள் என்னென்னா, இது வந்து நம்ம இன்னைக்கு நேற்று பேசுறதில்ல, திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனது. ஏரினும் நன்றுதன் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றுதன் காப்பு. அங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பயிர் பாதுகாப்பு முறைகள். இதை வந்து திருவள்ளுவர் அப்பயே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஏரினும் நன்று எருவிடுதல், உழவு ஓட்டினா பத்தாது, எருவு விடணும். எருவுனா எவ்வளோ போடணுங்க ஒரு ஏக்கருக்கு? யாருக்கா தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு எரு போடணும்னா எவ்வளோ போடணும்? எவ்வளோங்க? சத்தமாக சொல்லுங்க. 12 டன்னு போடணுங்க. 12 டன்னு. ஒரு ட்ரெய்லருக்கு 3 டன்னு. அப்படின்னா எத்தனை ட்ரெய்லர் நீங்கள் ஓட்டணும் ஒரு ஏக்கருக்கு? 4 ட்ரெய்லர் நீங்கள் ஓட்டினாதான் அந்த மண்ணுக்கு தேவையான சத்து போகும். எரு எதுக்கு போடுறோம்? ஐயா, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்களோட அறிவை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட உங்களுக்கெல்லாம் வந்து அனுபவம் அதிகம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நான் சொல்கிறேன். எரு எதுக்காக போடணுங்க ஐயா? உரம் எரு போட்டால் வந்துடுங்களா? வராது. எதுக்காக உரம் போடுறோன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடு போடுறீங்க. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, 3 விதமாக வேலை செய்யும். ஒன்று சத்தை கொடுக்கும், இன்னொன்று எடுத்து கொடுக்கும், இன்னொன்று கரைக்கும். அதுவாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மாதிரியான இது வந்து இந்த அமோனியாலாம் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அமோனியா கொடுத்தீங்கன்னா அமோனியாவாக அந்த செடி எடுத்துக்காது. அது வந்து நைட்ரஜனாக மாற்றி கொடுக்கறது ஒரு நுண்ணுயிரி. அந்த நுண்ணுயிரிக்கு நீங்கள் எரு போடணும். ரெண்டாவது, ஒரு பாஸ்பரஸ் போடுறீங்க, பாஸ்பேட் போடுறீங்க இல்லையா, சூப்பர் பாஸ்பேட்லாம் போடுறீங்க இல்லையா. சூப்பர் பாஸ்பேட் அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சூப்பர் பாஸ்பேட்டை கரைச்சி எடுத்து கொடுக்கும் செடிக்கு. இன்னொன்று, அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோரைசான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து என்ன ஆகும்னா, செடிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த 3 வேலையை செய்யறதுனால தான் எருவை போடும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வளமாகும் பொழுது உங்களுக்கு அந்த பயிர் வந்து பாதுகாப்பான முறையில் வளருது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மண்ணில் என்றைக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சூடோமோனாஸ் போடுங்கிறாங்க, விதை நேர்த்தி பண்ணுங்கிறாங்க. விதை நேர்த்தி பண்ணும்போது என்ன பண்ணுங்கிறாங்க, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லி விதை நேர்த்தி பண்ண சொல்லி அறிவுறுத்துறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வரணுங்கிற அவசர காலத்தில் இருக்கிறதுனால நம்ம பண்ணுறதில்ல. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு விளைச்சல் 1 மடங்குக்கு இன்னொரு மடங்கு ரெட்டிப்பாகும். இது வந்து முதல் பாயிண்ட். ஏரினும் நன்றுதான் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றுதான் காப்பு. நீர் தண்ணி வந்து வேணும். என்னதான் வந்து வறட்சியில் வளருன்னு சொன்னாலும் பயிருக்கு 7 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி கொடுத்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 12 நாளைக்குள்ளேயாச்சும் நம்ம தண்ணி கொடுத்துடணும். தண்ணி இல்லாமல் எந்த உயிரினமும் வாழாது. விலங்குகளும் சரி, தாவரங்களும் சரி, மனிதர்களும் சரி, 3 விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது. உணவு, நீர், ஆக்சிஜன். சரிங்களா? வாயு, உணவு, இது இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுங்க. அதனால் அது விலங்குகளுக்கும் அதுதான், தாவரங்களுக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். ஸோ அதுக்கு வந்து நீர் வந்து ரொம்ப அவசியம். அப்புறம் பாதுகாப்பு முறைகள் கடைசியாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டோம். உழவு ஓட்டியாச்சு, எரு ஓட்டியாச்சு, எதை போட்டாச்சு, தண்ணியும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீரினும் நன்றுதன் காப்பு. இந்த காப்புங்கிறது தான் நான் அங்கே சொன்னது. பூச்சி மேலாண்மை, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை.
இந்த மேலாண்மை முறைகளை முறையாக பின்பற்றணும். நம்ம வந்து சரி எடுத்துட்டோம் ஊனிட்டோம் வந்துருச்சு அப்படின்னா வராது. அதே மாதிரி சில அறிவியல் பூர்வமான விஷயங்களும் நான் அங்கே மேலோட்டமாக சொன்னேன். எப்பவுமே வரிசை நடவு செய்யும்போது மக்காச்சோளத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு தாவரங்கள் எந்த ஒரு பயிருக்காக இருந்தாலும் கிழக்கு மேற்காக நட வேண்டும். கிழக்கு மேற்காக நடும் பொழுது உங்களுக்கு சூரிய வெப்பம் காற்று தகுந்த இடைவெளிக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிர் வந்து முழுமையாக வளர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலை கொடுக்கும். அப்படி இல்லை நீங்கள் மாற்றி செய்கிறீங்க, உங்களால் பண்ண முடியல, வேறு யார்கிட்டயாவது விட்டுருக்கீங்க, அவங்க மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து விளைச்சல் குறையும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட விளைச்சலை வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட வருமானமும் கூடும், நீங்கள் செய்கிற செலவு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட பயிர் பாதுகாப்பு முறைகளும் சரி, பயிரை பற்றியும் அவர் சொன்னார், டாடா ரேலிஸை பற்றி சொன்னார். இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. உங்களோட மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.